அலைக்கும், வெல்கம் டு பினோஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் சிக்கன் வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது மூணுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை குறைவான தீயில் வச்சுக்கோங்க. கரியாமல் பார்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்ல வாசனை வந்துருச்சுங்க. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது இங்கே இருக்கட்டும். இனி அடுத்ததாக அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. இப்போது ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதாவது வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சுங்க. இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்காக நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டோம். இனி அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையும், ஒரு 2 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி எடுக்கும்போது நல்லா பழமான தக்காளியை எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ண தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் எடுக்கும்போது நீங்கள் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தொக்கு நல்லா திக்காக இருக்கும் செய்யும்போது. இப்போது தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இனி அடுத்ததாக இதில் இந்த தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாமே ஒன்று சேர நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் நல்லா போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் இதெல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இனி அடுத்ததாக நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாங்க. நான் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் பீஸ் எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சிக்கன்லேயே இந்த மசாலா எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோங்க. இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணலாங்க. இப்போது ஒரு 2 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோம். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி இப்போ சேர்த்தவே இல்லை. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் மூடி வைங்க. இப்போது ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோம். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இனி அடுத்ததாக இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நிறைய தண்ணி சேர்த்துக்கூடாது. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்ச அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணி தான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நிறைய தண்ணி ஊற்றுறாதீங்க. இப்போது இந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதித்து வேகட்டுங்க. அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் கழிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ நம்மளுக்கு இந்த தண்ணி மட்டும் வற்றி வந்தால் போதும். இப்போது நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இதில் இருக்கிற தண்ணி வத்துற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. உங்களுக்கு கிரேவி பக்குவத்துக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு தொக்கு பக்குவத்துக்கு வேணுங்கிறதுனால இதில் இருக்கிற தண்ணியும் கொஞ்சமாக வற்றிட்டு ஒரு திக்கான பக்குவத்துக்கு வர வரையும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கிறேன். நல்லா இந்த மாதிரி நல்லா திக்காக ஒரு தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில்
முன்னாடி நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த அந்த மிளகு, சீரகம், சோம்பு இது 3மே மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அதை கடைசியாக இதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக நம்ம இந்த மசாலா பவுடர் போடுறதுனால இந்த சிக்கனுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குங்க. இதோட வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த மசாலா பவுடர்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க விடணுங்க. நல்லா கொதிக்க விடும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ உங்களுக்கே தெரியும் பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ இந்த சிக்கன் தொக்குலேருந்து கடைசியாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வந்ததுக்கப்புறமா அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை கடைசியாக தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சிக்கன் தொக்கு செய்யும்போது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. அதே மாதிரி சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் பினூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.